அன்பும் கணேசும் பேசிக்கிட்டு இருக்கத ராஜேஸ்வரி பாத்துடுறாங்க கார்ல உட்காந்துக்கிட்டு. இந்த கணேசால அன்புக்கு இந்த தொகுதியில செல்வாக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த இமேஜ கீழே கொண்டுட்டு வரணும் கலை. 2 பேரு போன் பண்றாங்க கணேசுக்கு. நந்தவனம் ஹோட்டல்ல ராஜேஸ்வரியோட ஆளுவ பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கணேஷ் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. கணேசும் அன்பும் நந்தவனம் ஹோட்டலுக்கு வர்றாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள விசாரிச்சுட்டு வர்றாங்க. அப்ப பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரு. அப்ப கணேஷ் சொல்றாரு, அதை பார்த்துட்டு, அன்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு போன் பண்ண அன்பு. அப்ப அந்த 2 பேர்ல ஒரு ஆளு மூக்க மூடிக்கிட்டு கணேஷ் மேலையும் அன்பு மேலையும் மயக்க மருந்த அடிக்கிறாங்க. 2 பேரும் மயக்கமாயி கீழே விழுகுறாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து கணேசையும் அன்பையும் ஒரே பெட்ல போட்டுட்டு கிளம்பிடுறாங்க போன் பண்ணிட்டு. இத தெரிஞ்சுக்கிட்ட பிரஸ் அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. அன்பும் கணேசும் படுத்துக்கிட்டு இருக்கத கேமரால படம் எடுக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு சொல்லுது, அன்பு எந்திரி அன்பு அப்படின்னு அன்பை எழுப்பி விட ட்ரை பண்றாங்க. அன்பு எந்திரிச்சிடுறாங்க மயக்கம் தெளிஞ்சு. கணேஷ் மயக்கத்திலேயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கணேசும் எந்திரிச்சிடுறாங்க. அந்த பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க, அன்பா இந்த மாதிரி பண்றது நம்பவே முடியலையே. கதிரு கேக்குறாரு, மாமா அன்பு இங்க? அன்பு வந்து நிக்கிறாங்க. அப்ப பத்திரிகையாளர் முன்னாடி கதிர் சொல்றாரு, என் பொண்டாட்டிய பத்தி தப்பு தப்பா எழுதுனீங்கல்ல, எல்லாரும் வந்து நிக்கிறீங்களா? என்ன நடக்குதோ அத டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் அன்பு அரசியல்ல பெருசா வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு கேவலமான வேலைய இந்த 2 பேரும் பண்ணிருக்காங்க. என் பொண்டாட்டி நெருப்பு, ஆதாரத்தை காட்டிதான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இருந்தாலும் இது எலெக்ஷன் டயத்துல நடந்திருக்கு. அதனால ஊருக்கு முன்னாடி வச்சு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. என் பொண்டாட்டிய பத்தி இனிமேட்டு தப்பா சொல்ல மாட்டீங்கல்ல? பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து சொல்றாங்க கதிரு கிட்ட. தப்பா சொல்ல மாட்டா சார். அன்புக்கு அன்பு கூடிருச்சு கதிரு மேல. நாளை சந்திப்போம்.